சூரி ஃபேமிலி பார்க்கும்போது தெரியாது, சொல்லலை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. என் பேர் மட்டும்தான் இருக்கு ஒய்ஃபோட. என்ன ரகு தாப்பான்னு வருது, தாப்பா என்ன உன் பேர் போட்டிருக்காரு, உடனே போகணும். ஏய் உனக்கு தெரியுமா அவன் புருஷன் பேர், அவன் பொண்டாட்டி பேரும் பக்கத்தில் வரும், நீ போறியாது. விஜய் டிவியில் ஒரு கப்புள் ஷோ கிடச்சிது. இவளை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு அது கிடச்சிது. இந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸ், ஒரு சாங் கிடைக்கல, இது பண்ணலாம் அது பண்ணலாம், என்ன இப்போ இந்த மாதம் கிடைக்கலாம் அடுத்த மாதம் கிடைக்கும். இல்லைம்மா இதே மாதிரி என்னால் ஆட முடியுமான்னு தெரியல. அடுத்த ஜென்ரேஷன்ஸ் வராங்க, அப்படிலாம் நீ அப்பெல்லாம் ஜெயிச்சிருவடா நீ. இன்னைக்கு கொண்டாடுற ஒரு ஆள் வந்து இவளை உட்கார வச்சு அவர் நடிச்சு காட்டுறாரு, இந்த அம்மா பேர் சொல்றாங்க, எனக்கு புரியவே இல்லை. ஏய் ஒரு ஹஸ்பண்டை இவ்வளோ ஃப்ரீயாக விடுறாங்கன்றது வந்து அதான் டு கிக் ஸ்டார்ட் வித் அப்படின்னு இருக்கும்போது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறது. ஏன்னா லைஃப் இஸ் நாட் லைக் திஸ் ஃபுல்லாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ ஐ திங்க் இந்த ஒன் பர்சன் ஹூ சீன் ஆல் த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படின்னா தாப்பா. ஸோ அவங்க இன்னொரு பக்கம் க்ரோ ஆகிட்டு இருக்காங்க. ஹாப்பி டு see her growth ஆல்சோ. ஹார்ட் பீட்டில் வந்து அவ்வளோ தூரம் அவங்களுக்கு வரவேற்பு கிடச்சிது. அவங்களோட க்ரோத்து சினிமாவில் அவங்க ஒரு மாதிரி போயிட்டுருக்காங்க. அவங்களோட க்ரோத்தும் இன்னொரு பக்கம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ ஹவு ப்ரௌட் ஆர் யூ? ஆக்சுவலி ப்ரௌட் தான் செல்லம். பிகாஸ் ஆஃப் இன்னொன்று நான் ஓப்பனாக சொல்லலாம், அந்த ரகுவுக்கு பக்கத்தில் அந்த மாஸ்டர்ன்ற ஒரு நேம் கிடைச்சதுக்கு ரீசன் வந்து அவள் தான். ஏன் அப்படி சொல்லுவேன் அப்படின்னா, எனக்கு விஜய் டிவியில் ஒரு கப்புள் ஷோ கிடச்சிது. இவளை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு அது கிடச்சிது. அதுக்கு முன்னாடி நான் விஜய் டிவியில் ஒரு கொரியோகிராஃபராக இருந்திருப்பேன், யாருக்கும் தெரியாது. பிஹைண்ட் த ஸ்க்ரீன் நான் ஒர்க் பண்ணியிருப்பேன். இன்றைக்கும் நிறைய கொரியோகிராஃபர்ஸ் இருக்காங்க, எல்லா சேனல்லையுமே இருக்காங்க. எல்லாரும் வெளியே ரெகக்னைஸ் ஆகுறாங்களான்னா இல்லை. எனக்கு இவன் மூலியமாக தான் எனக்கு அந்த சான்ஸ் கிடச்சி, ஸ்டேஜுக்கு கிடச்சிது. அப்போது ரகு மாஸ்டர், ஒரு டான்ஸ் மாஸ்டர், ஒரு ரகு மாஸ்டர்னு இவளால் தான் எனக்கு அது கிடச்சிது. அந்த ஒரு மூமெண்ட் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு இது. ஆமாம், இவளால். அண்ட் யூ ரெஃபர்ட் அஸ் ரகு தாப்பா தான் எல்லா இடத்துலையுமே. அது வந்து அதுவுமே ஒரு ஸ்பெஷல் திங் தான். பிகாஸ் லைக் என்னன்னு சொல்லுது, ஜென்ரலாக இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் த வைஃப் ஹூ டேக்ஸ் ஹஸ்பண்ட்ஸ் நேம் அப்படின்னு இருக்கும்போது உங்களை வந்து ரெஃபர்ட் ஆஸ் ரகு தாப்பா அப்படின்னு இருக்கும்போது இட்ஸ் வெரி என்னன்னு சொல்லுது, ஹாப்பி டு see ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு மென் ஆக்சுவலி இருக்கிறது அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக அதை பற்றி நிறைய பேர் கேட்டாங்கடா, என்ன சினிமாலேயே நிறைய பேர் கேட்டாங்க. மாஸ்டரும் அப்ரிஷியேட் பண்ணாங்க, 2 மாஸ்டருமே நல்ல விஷயம்டா அது. பிகாஸ் சிலதெல்லாம் வந்து இந்த அஸ்ட்ராலஜிலாம் பார்ப்பாங்க, பேர்லாம் வந்து சினிமாக்காக. பட் நான் அதெல்லாம் எதுவுமே பார்க்கல செல்லுவோம். மற்றதெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு பார்ப்போமே தவிர்த்து இது வைக்கணும்னு தோணுச்சு, கொடுத்துட்டோம். அது காட் கிரேஸ், அது கடவுள் பார்த்துக்க போகிறோம், நல்லது தான் செய்கிறோம், நம்ம தப்பு செய்யலை அப்படின்ற ஒரு என்னோட ஜேர்னியில் நான் இந்த பார்ட்டுக்குள்ளே வந்ததுக்கு அவள் ஒரு மெயின் ரீசன். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் சினிமாவில் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் நான் பார்த்துருப்பேன். இத்தனை ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 15 இயர்ஸில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்ததில்ல. அந்த குழந்தை எங்கேயுமே கீழே இறங்கினதில்லை. எனக்கு இன்றைக்குமே ஒரு சாங் கிடைக்கல, இது பண்ணலாம் அது பண்ணலாம், என்ன இப்போ இந்த மாதம் கிடைக்கலாம் அடுத்த மாதம் கிடைக்கும், பரவாயில்ல நோ ப்ராப்ளம் விடு. ஏன் இல்லை நீ கிடைச்சதில் எதாவது பண்ணு, போய் ரீல்ஸ் பண்ணு, நீ போய் ஆடு, ஏதாவது பண்ணு, நீ 4 டேரக்டர்ஸுக்கு இது பண்ணு. அவளோட மைண்டும் சினிமா உள்ளே தான் இருக்குது. எனக்காக இப்போ இருக்க கரண்ட் ட்ரெண்டில் எனக்கு பெருசாக தெரியல. ஆனால் நான் சொல்கிறேன், சினிமாவில் இருக்கிறவங்களே சோஷியல் பிளாட்ஃபார்மை தேடி போகிறாங்க, யூடியூப்பை தேடி போகிறாங்க. இல்லை ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்காங்க, எல்லாருமே ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்காங்க. நான் ஒரு டவுன் மூமெண்ட்டில் இருக்கும்போதும் நான் அவகிட்ட கேட்பேன், இல்லைம்மா இதே மாதிரி என்னால் ஆட முடியுமான்னு தெரியல. ஒரு 45க்கு அப்புறம் நம்ம இது மாதிரி போய் ஷூட்டிங் பண்ணுவோமா, இது நம்மளுக்கு கிடைக்குமா? ஏன்னா அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ் வராங்க. டைரக்டர்ஸ் வாண்ட்ஸ் நியூ கொரியோகிராஃபர்ஸ், நியூ ஜென்ரேஷன், ஆல் த நியூ ஒன் அப்படி வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு. நம்ம அந்த பீரியடில் இருக்கும்போது அப்படிலாம் நீ அப்போலாம் ஜெயிச்சிருவடா, நீ பார்த்துக்கலாம் விடு, அப்போ நம்ம வீட்டில் இருந்தெல்லாம் அவார்ட்லாம் இருக்கும்ல, அதை எதாவது பண்ணிக்கலாம். அவர் ரொம்ப 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 கூலாக என் மேலே இருக்க ஒரு கான்ஃபிடென்ட்டு. அப்போ நான் சொல்லுவேன், இல்லைம்மா இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணலாமா, ரொம்ப சின்னதாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணது நம்ம எங்களோட யூடியூப் சேனல் தான், குத்தாப்பா யூடியூப் சேனலில் ஸ்டார்ட் பண்ணோம். அதில் எங்களுக்கு நிறைய ஒரு இது கிடச்சிது.
பப்ளிக் கூட ஒரு 1 lakh மேலே சப்ஸ்கிரைபர். பட் அதுக்காக ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம அந்த கண்டென்ட் போடணும்லாம் போடுறதில்ல. நாங்கள் ஜாலியாக எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் போட்டோம். அது கொஞ்சம் ரீச் ஆச்சு. அப்போவும் நான் ஒரு இதில் இருக்கும்போது அவர்கிட்ட சொல்லுவேன், இல்லைம்மா எனக்கு ஏதோ சின்ன ஒரு பயம் இருக்குது, நம்ம சைட்டில் ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம், நீ இதை ஸ்டார்ட் பண்ணும்போது தான் இந்த வேலை வரும், அப்போ இதை பார்ப்பியா அதை பார்ப்பியா, போனால் ஒரு இதில் கரெக்டாக போகும், அதுக்கு லேட்டாக அவங்க வராமலாம் இருக்காது, நீ அதை ட்ரை பண்ணு. சரி, இந்த சப்போர்ட் வந்து எனக்கு இவ தான் கொடுக்குறான். எனக்கு மற்றவங்க வீட்டில் மற்றவங்க ஃபேமிலி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எனக்கு தெரியல, பெருசாக நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் வந்து இல்லை செல்லம், ஒரு ஃபேமிலி 2 பேர் வேலை செஞ்சால் மட்டும்தான்டா ரன் பண்ண முடியுது. அப்படி இருக்கும்போது ஒரு ஹஸ்பண்டை இவ்வளோ ஃப்ரீயாக விடுறாங்கன்றது வந்து அது, ஏன்னா இப்போ நாங்கள் பண்ணுற பாட்டில் வந்து எங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் நாங்கள் வேலை செய்யறதில்ல. எங்களுக்கு டான்ஸராக அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது அது எங்களோட யூனியன் பார்த்துக்கும். எங்களுக்கு ஒரு அமௌண்ட் இருக்குது, இந்த அமௌண்ட் எங்களுக்கு இந்த மந்த் கிளாரிட்டியாக எங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும்னு தெரியும். இதுதான் ரன் பண்ணுவோம். ஆஃப்டர் த ஐம் கெட்டிங் மாஸ்டர் கார்டு, இது கிடையவே கிடையாது. இப்படி நான் என் மைண்டில் அது வச்சுக்கவே முடியாது. எனக்கு இந்த அமௌண்ட் வரும் அந்த அமௌண்ட் வரும். எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே பாட்டு கொடுக்குறாங்க. ரொம்ப ட்ரூ லவ்வாக இருக்கவங்க ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க, ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கவங்க ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. ரொம்ப இல்லை மாஸ்டர் இப்போ தான் மாஸ்டர் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு ஒரு அமௌண்ட். நம்ம அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது, கேட்க முடியாது, இல்லை நீ கொடுத்துதான் ஆகணும்னு சொல்ல முடியாதுன்னும் போது நம்ம என்ன எடுத்துகிட்டு போய் கொடுத்தாலும் அந்த குழந்தை வாங்கிக்குதுல்ல, அவங்களுக்கு தெரியுதுல்ல, ஓகே நீ இது சரி பரவாயில்ல விடு, அடுத்த வாட்டி அவங்க அடுத்த பாட்டு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணு, அவங்களே வேலை பார்த்து கொடுப்பாங்க கண்டிப்பாக. சரி, இப்போ இந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸு இந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸோ என்னோட பாத்தில் என்னோட கடைசி வரைக்கும் கண்டிப்பாக இந்த சினிமாவில் சொல்லலாம், கண்டிப்பாக இவ தான் கூட வரப்போகிறான். நான் எந்த பாட்டு எடுத்தாலும் சரி, வாட் எவர் சினிமாவில் என்ன நடந்தாலுமே அந்த ஷேரிங் பர்சனாக ஒருத்தவங்க தானே இருக்காங்க. நான் ட்ரூவாக சொல்கிறது, நான் போய் எல்லாமே ஷேர் பண்ண முடியும்ல. இன்றைக்கி விஜய் சார் கூட என்ன பண்ணார், இன்றைக்கி அஜித் சார் என்ன பண்ணார், அவகிட்ட அஜித் சார் என்ன விளையாடி இருக்கார் முதல் கொண்டு என்கிட்ட தான் அவன் ஷேர் பண்ண முடியும். அந்த மொமெண்ட்லாம் அதை கேட்கும்போது எனக்கு அஜித் சாரா, ஐயோ உங்ககிட்டயா இப்படி விளையாடினாரா, இப்படி பண்ணாரா, தம்சராக்கெல்லாம் விளையாடுறாங்க, எனக்கு புரியல. எனக்கு ஒரு தலை இன்னைக்கு கொண்டாடுற ஒரு ஆள் வந்து இவளை உட்கார வச்சு அவர் நடிச்சு காட்டுறாரு, இந்த அம்மா பேர் சொல்கிறாங்க, எனக்கு புரியவே இல்லை. ஏய் யாரை நடிச்சு காட்டி நீ பேர் கேட்குற? சரி, இந்த மாதிரிலாம் ஷேர் பண்ணுறோம்ல, இது எல்லாத்தையுமே போய் நம்ம சொல்ல முடியாது. சில சினிமாவில் எல்லாத்தையுமே எல்லாத்தையும் சொல்லவே ஷேர் பண்ண முடியாது. அப்படி ஒரு சோல் வந்து எனக்கு கனெக்ட் ஆனது இவ தான். எனக்கு மேபி எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் அந்த மாதிரிலாம் எதாவது இருந்தாலும் எனக்கு தெரியல அப்படின்னு. எனக்கு இது வந்து ஒரு நல்ல சோலாக இருந்தது. அதனால் இது லைஃப் லாங் அப்படியே என்னோடய ஹிஸ்ட்ரியில் இருக்கணும். நம்ம அதான் சொல்லணும், இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம ஒரு சொல்லணும்னு என் படம் சொல்லும், என் பேருக்கு பின்னாடி ஒய்ஃப் இருந்தான்ட்டு. அதுதான், அதனால் எனக்கு வைக்கணும்னு ஆசை, வச்சுட்டேன். அது அவளுக்கே தெரியாது, டூரிஸ்ட் ஃபேமிலி பார்க்கும்போது தெரியாது, சொல்லலை. சடனாக ஒரு அன்எக்ஸ்பெக்டட். இப்போ அந்த அன்பே டயானா வந்து அவங்க வீட்டில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் யார்ட்டையும் பார்த்துருக்காங்க உங்களுக்கு. என்ன ரகு தாப்பான்னு வருது, தாப்பா என்ன உன் பேர் போட்டிருக்காரு? ஆமாம், எல்லா படத்துலையும் இப்போ என் பேர் போடுறான். அவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி, அப்படியா? உடனே ஃபோனு, ஏய் உனக்கு தெரியுமா அவன் புருஷன் பேர், அவன் பொண்டாட்டி பேரும் பக்கத்தில் வரும், நீ போறியாது? ஏய் அவனுக்கு என்ன நடந்ததுன்னு கூட தெரியாது. இது நடக்கும்ல, அவன் புரிஞ்சதை பண்றான், டிவியில பாரு அவன் பேரும் வருது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரி இருக்காங்க. அப்போ அவளுக்கு ஒரு ப்ரௌடு, பரவாயில்ல இவனால நம்ம பேர் இன்னைக்கு ஸ்க்ரீன்ல என் பேர் மட்டும்தான் இருக்கு ஒய்ஃபோட அப்படின்னும் போது எனக்கு அது ஒரு பெரிய மொமெண்ட். அது என்னோட ஒரு லைஃப்ல ஒரு மொமெண்ட். அது அப்படிதான் எடுத்துக்கிட்டேன் நான். அது நாட் ஓன்லி ஜஸ்ட் ஃபார் நேம், இந்த நேம் தான் என்னை கூட்டு போகுது டில் த எண்ட். எந்த அவார்டு வாங்கினாலும் அந்த அவார்டு கீழே அந்த பேர் தான் இருக்கும். அதுதான் அப்படிதானே இருக்கும், அப்படிதானே இருப்போம். அவ்வளோதான் சொல்லுவோம். அதுதான் ஏதோ ஒன்று பண்ணணும் சொல்லுவோம். நம்மளோட லவ் அவங்களோட லைஃபே சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்மக்கிட்ட வரும்போது நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்ல. கண்டிப்பாக. அது நான் என் ஒய்ஃப்க்கு நான் சொல்ல, அது நீங்களாக இருக்கட்டும், பார்க்குறவங்களா இருக்கட்டும், அவங்களோட லவ்வர்ஸ்க்கு ஒய்ஃப்க்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்க. அது ஒரு ப்ரீஷியஸாக பண்ணுங்க. அவங்க எல்லாத்தையும் விட்டு நம்மக்கிட்ட வரும்போது இது நாளைக்கு அவங்க வீட்டிலும் சரி எங்கள் வீட்டிலும் சரி யார் பார்த்தாலுமே அந்த பேரை படிக்கும்போது ரகு தாப்பா தான் படிப்பாங்க. ஆமாம், ஆப்வியஸ்லி என் வேலை ஏதோ ஒன்று சின்னதாக ஒன்று பண்ணியிருக்கேன் ஒய்ஃப்க்குன்னும் போது ரொம்ப ஒரு ஹாப்பி. அதை எல்லாமே அக்செப்ட் பண்ணி சினிமாவில்
எனக்கு ஓகே மாஸ்டர் நாங்கள் அதை போடுறோன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணேன். எல்லாருக்குமே எல்லாருக்குமே. தேங்க்ஸ் சொல்லணும்டா. Yes. ஏன்னா அது அக்செப்ட் பண்ணணும்ல, அது ஒரு பெரிய விஷயம். பிகாஸ் அந்த டைட்டிலில் வந்து நிறைய பேரோட பேர் இருக்கும். நம்மள்தே இவ்வளோ பெரிய பேர் வந்துச்சுன்னா எங்கே போடுவோம்? அது ஒன்று இருக்குல்ல, அதை ஷார்ட் பண்ணுவாங்க, அது பண்ண மாட்டாங்க. இப்போ எனக்கு அது மாதிரி நடக்கலை. அது வரைக்கும் கிரேஸ் தான். காட் கிரேஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.